அவள் ஒரு தேவதை. இது ஒரு குடும்ப கதை. தேனிலவு சென்றுவிட்டு புகுந்த வீடு நுழைந்து 2 நாட்கள் தான் ஆகியிருந்தது. எவ்வளோ பெரிய வீடு, தோட்டம் என்று வெளியில் விரிந்து ஆச்சரியப்பட்டாள் தேவி. எங்கள் தாத்தா காலத்து வீடு. அவர் செட்டிநாட்டு ஆட்களை வச்சு இழைச்சி கட்டியது. தாத்தாவுக்கு என் அப்பாவையும் சேர்த்து 7 பேர் என்று பெருமையாக பதில் சொன்னான். எப்போதும் வீடு கல்யாண கூட்டம் போல் காணப்பட்டது. சமையல் வேலைக்கா தவிர எல்லா வேலைகளுக்கும் ஆட்கள் இருந்தனர். ரகு காலையில் வேலைக்கு சென்றால் இரவு 8 மணிக்குத்தான் வீடு திரும்புவான். ரகுவின் தம்பி தங்கைகளுக்கு பாடங்களில் சந்தேகம் தீர்க்க கூட மாட சமையல் அறையில் சித்திகளுக்கு உதவி செய்ய தேவிக்கும் பொழுது போயிற்று. விடுமுறை நாட்கள் என்றால் கேட்கவே வேண்டாம். வீட்டில் உள்ள கார்களில் சுற்றுலாதான். முதலில் சந்தோஷத்தை ஏற்படுத்திய இவை யாவுமே சில நாட்களிலேயே தேவிக்கு போரடிக்க ஆரம்பித்து விட்டது. தாய் வீட்டில் அவளும் அவள் தங்கையும் மட்டும்தான். நினைத்த நேரத்தில் சாப்பிடுவதும் டிவி பார்ப்பதும் தங்கையுடன் சண்டை பிடிப்பதும் எவ்வளவு சுகமான வாழ்க்கை. என்னடா டல்லா இருக்கே என்று ஆசை கணவன் கேட்டவுடன், ஒன்றுமில்லை, அம்மா அப்பா ஞாபகம் என்று அழ ஆரம்பித்தாள். சே, இவ்வளவு தானே, அம்மா கிட்ட சொல்லிவிட்டு நாளைக்கே அழைச்சிக்கிட்டு போகிறேன். எரிச்சலாக வந்தது தேவிக்கு. அந்த வீட்டில் எது என்றாலும் முதலில் கேட்பது அவள் மாமியாரிடம்தான். ரகுவின் சித்திகள், சித்தப்பாக்கள் மற்றும் அத்தை, நாத்தனார், மாமனார் எல்லோருமே வீட்டு விஷயங்களில் இருந்து ஆபீஸ் விஷயம் வரை அவளது மாமியார் பார்கவியிடம்தான் பேசுவார்கள். தேவியின் நச்சரிப்பு தாங்காமல் மதுரையில் அவள் பெற்றோரிடம் விட்டுவிட்டு பிரியா விடை பெற்றான் ரகு. 2 மாதங்கள் ஆகியும் தேவி ஊர் திரும்புவதாக இல்லை. ரகுவின் பெற்றோர்களுக்கு காரணம் புரியவில்லை. ரகு அவளிடம் பேசிய போது ஒவ்வொரு முறையும் ஏதாவது காரணம் சொன்னாள். ரகுவின் தாயார் அவளிடம் பேச முயற்சி செய்தபோது தேவி போனில் பேசவும் மறுத்துவிட்டாள். அம்மா அம்மா என்று பூனைக்குட்டி போல் தன்னை சுற்றி வந்த மருமகள் தன்னுடன் பேச மறுக்கின்றாளே, அவளது பெற்றோர்களுக்கு இதை பற்றி ஒன்றும் பேச மாட்டேன் என்கிறார்களே என்று தவித்து போனாள் பார்கவி. கட்டாயப்படுத்தி மகனை மதுரைக்கு அனுப்பினாள். ரகு தேவியிடம் பேசிய போது, நீ மட்டும் உன் பெற்றோரோடு இருக்க, நான் எங்கள் அப்பா அம்மா கூட தான் இருப்பேன் என்றாள் நக்கலாக. தேவியின் பேச்சில் தேள் ஊர்ந்தது. உன் வீட்டில் எனக்கு சுதந்திரமே கிடையாது, என்னுடைய விருப்பு வெறுப்புகளுக்கு மதிப்பே இல்லை. தேள் தனது கொடுக்கை நீட்டியது. கோவிலுக்கு போகும்போது பட்டுப்புடவை கட்டிக்கோ, தலையில் பின்னி பூ வச்சுக்கோ, நகையை போட்டுக்கோ, இதை சாப்பிடு அதை சாப்பிடு, உடம்புக்கு நல்லது என்று அவர்கள் விருப்பங்களை என்மேல் திணிக்கிறாங்க. நானும் இலக்கியத்தில் எம்ஏ படித்தவ தான், என்னை யாரும் மதிக்கிறதே இல்லை. தேள் மெல்ல கொட்டத் தொடங்கியது. உங்களுக்கு நான் வேணும்னா தனி கொடுத்தன வைங்க, இல்லாட்டி நான் என் பெற்றவங்க கூடயே இருந்துக்கிறேன். தேள் வலிக்க கொட்ட ஆரம்பித்தது. ரகுவின் மனதில் போராட்டம். பெற்றோர்கள் மனம் வேதனைப்படுமே, எப்படி சொல்வது? தாய் வற்புறுத்தியும் ரகு நடந்ததை தயங்கியபடியே சொன்னான். மனதை திடப்படுத்தி கொண்டு பெங்களூரில் மகனின் வேலையை மாற்றிக்கொள்ளச் செய்தாள். ஊருக்கு ஒதுக்குப்புறமாய் வீடு பார்த்து தேவையான சாமான்களையும் வாங்கி கொடுத்துவிட்டு தேவியின் பெற்றோர்கள் சந்தோஷமாக ஊருக்கு கிளம்பினார்கள். பெங்களூரில் தேவியின் வாழ்க்கை இனிமையாக ஆரம்பித்தது. வீட்டை அழகாக அலங்கரித்து வைத்தாள். ரகு காலை 7 மணிக்கே வேலைக்கு கிளம்ப வேண்டும். வீடு திரும்ப இரவு 11 மணி ஆகிவிடும். வேலைக்கு ஆட்கள் யாரும் கிடைக்கவில்லை. யாரையும் நம்ப வேண்டாம் என்பது ரகுவின் நண்பர்கள் அட்வைஸ். காலையில் தோட்டக்காரன் மாதையா செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றிவிட்டு தேவையான காய்கறிகள், பால் வாங்கி தந்துவிட்டு போய்விடுவான். வீடுகள் தள்ளி தள்ளி இருந்ததால் அக்கம் பக்கத்தில் யார் இருக்கிறார்கள் என்றே தெரியவில்லை. எல்லோர் வீட்டு ஜன்னல்களும் அடைத்தே இருந்தன. தேவி காலையில் எழுந்து ரகுவுக்கு காலை டிஃபன், மதிய சாப்பாடு எல்லாம் தயார் செய்தபடி மனதுக்குள் மாமியாரை கோபிப்பாள். பிள்ளையை எப்படி சாப்பாட்ராமம் போல வளர்த்து வச்சிருக்காங்க பாரு என்று. 2 நாட்களாக விடாத மழை. தோட்டக்காரன் மாதையா உடம்பு சரியில்லை என்று எட்டி கூட பார்க்கவில்லை. ரகு அலுவலகம் கிளம்பியவுடன் தேவி 2 வீலர் எடுத்துக்கொண்டு மளிகை கடைக்கு கிளம்பினாள். பாதி வழியில் வண்டி நின்று விட்டது. டயர் பஞ்சர். தெருவெல்லாம் ஒரே சகதி. வண்டியை உருட்டி கொண்டு மெக்கானிக் கடையில் விட்டுவிட்டு தேவையான சாமான்களை வாங்கி கொண்டு ஆட்டோவில் வீட்டுக்கு வந்தாள். இரவு என்ன டிஃபன் செய்கிறது? இட்லி மாவு இருப்பது ஞாபகம் வந்தது. ரகுவுக்கு இட்லி ரொம்ப பிடிக்கும். ரகுவின் வீட்டில் இட்லிக்கு வக்கனையாக தேங்காய் சட்னி, வெங்காய சட்னி, சாம்பார், இட்லி பொடி, மிளகாய் பொடி என்று வைப்பார்கள். ரகு ஆசையுடன் 7-8 இட்லிகள் சாப்பிடுவதை இவள் கேலி செய்திருக்கிறாள். மாமியார் சமைப்பதிலும் கெட்டிக்காரிதான். தேங்காயை துருவி மிக்சியில் போடும்போது தான் காலையிலிருந்து கரண்ட் இல்லாதது ஞாபகத்தில் வந்தது. என்ன செய்யலாம்? காலையில் வைத்த குழம்பு இருக்குது, அதை சூடு பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி கொள்ளலாம் என்று நினைத்து கொண்டாள் தேவி. நேரம் கடந்தது. எமர்ஜென்சி விளக்கில் வெளிச்சம் குறைந்து கொண்டே வந்தது. மெழுகுவர்த்தி பொறித்து வைத்தாள். கணவன் வந்து விடுவான் என்று மனதில் தைரியத்தை வரவழைத்து கொண்டு சோபாவில் வந்து அமர்ந்தாள். அப்படியே உறங்கி போனாள். காலிங் பெல் அடித்ததும் கண்ணாடி துவாரத்தின் வழியாக பார்த்தாள்.
மப்ளரை தலையில் கட்டிய உருவம் ஒன்று கதவை தட்டி கொண்டிருந்தது. அவன் கையில் இவளது டூ வீலர் சாவி. கதவை திறக்க பயந்து, சாவியை ஜன்னலில் வச்சுட்டு போ, நாளைக்கு வந்து பணம் தரேன் என்றாள். செல்ஃபோன் அலறியது. ரகுதான் பேசினான். சாலை முழுவதும் மழைநீர் தேங்கியிருக்கு, கவலைப்படாத, கதவை அடைச்சிட்டு தூங்கு, மழைநீர் வடிஞ்சதும் நான் வந்துடுறேன் என்றான். பேசிக்கொண்டிருக்கும் போதே செல் உயிர் விட்டது. அம்மாவுடன் பேசலாம் என்றால் தந்தைக்கு ஆற்றல் கிடைத்து தொலைபேசி இன்னமும் இணைக்கப்படவில்லை. தனிமை காரணம் இல்லாமல் பயமுறுத்தியது. சிறு வயதில் பார்த்த சாந்தி நிலையம் திகில் படம் நினைவுக்கு வந்தது. ஒரு மழை நாளில் ரகு ஊரில் இருக்கவில்லை. மாமியார் இவளுடன் வந்து படுத்துக்கொண்டு தூக்கம் வரும் வரையில் பழங்கதைகளை பேசிக்கொண்டிருந்ததும் பாதி தூக்கத்தில் விழித்தபோது கரண்ட் இல்லாமல் போயிருக்க மாமியார் தனக்கும் விசிறிக்கொண்டு இவளுக்கும் விசிறியதும் ஞாபகத்துக்கு வந்தது. கதவு தட்டு சப்தம். ரகு வந்து விட்டான். கதவை திறந்தவளுக்கு அவனுடன் ஒருவித பல வாசனையும் வரவே கலவரமானாள். தப்பாக நினச்சிக்காத, ஜஸ்ட் கம்பெனி ஷேக் குடிச்சிட்டேன்டியா. இது தொடர்கதையாக மாறியது. அடிக்கடி இவளிடம் கோபப்படத் தொடங்கினான். அவனது ஆசை முகம் மாறிக்கொண்டு வந்தது. இயந்திரமான வாழ்க்கை. ஒரு நாள் காலையில் தொலைக்காட்சியில் பேச்சுலர் ருக்குமணி பேசியதை கேட்க நேர்ந்தது. அந்த காலத்தில் கண்ணகிக்கும் கோவலனுக்கும் திருமணம் முடிஞ்ச உடனே ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு வாழ்க்கை நன்றாக நடத்த வேண்டும்னு தனி கொடுத்தன வச்சாங்க. ஆனால் அந்த வாழ்க்கையே கோவலனுக்கு மாதவியிடம் போக தூண்டியது. பெரியவர்கள் இல்லாததுனால கணவனை கண்டிக்க கண்ணகியால் முடியல. தேவியின் மனம் ரகுவை நினைத்தது. மாமனார் மற்றும் பெரியவர்கள் எதிரில் தன் பக்கத்தில் அமர்ந்து கொள்ளவே சங்கோச்சப்படும் ரகுவிடமா இந்த மாறுதல்? இப்படிப்பட்ட தனிமையையா அவள் விரும்பினாள்? முதன் முறையாக தன் மாமியாரின் மடியில் தலை வைத்து அழ வேண்டும், அவர்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் போல் இருந்தது. மறுநாள் மாலை ரகு சீக்கிரமாகவே அலுவலகத்திலிருந்து வந்தான். தன்னுடைய வேலை போய்விட்டது என்றும் தான் அமெரிக்காவில் வேறு வேலைக்கு செல்லப்போவதாகவும் கூறினான். அதற்கு அவள், அங்கெல்லாம் போக வேண்டாம் ரகு, நம்ம வீட்டுக்கே போயிடலாம், உங்கள் அப்பாவுக்கு வியாபாரத்தில் உதவி செய்யுங்க என்றாள் தேவி. ரகு ஆச்சரியத்தில் உறைந்து போனான். நமக்கு பிறக்க போகும் குழந்தை தாத்தா பாட்டி பெரியப்பா பெரியம்மா அண்ணா அத்தை அப்படின்னு எல்லா உறவினர்களோடையும் வளரணும் ரகு. சீக்கிரம் ஊருக்கு போக ஏற்பாடு பண்ணுங்க என்றாள். மகிழ்ச்சியான செய்தியை கேட்டவுடன், நீ இப்போ தேல் இல்லை டியர், நீ என்னுடைய தேவதை என்று மனைவியை அணைத்து கொண்டு உச்சி முகர்ந்தான்.